ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க போறோம்னு எனக்கே தெரியாது. பின்னாடி கொண்டாலும் சொல்லணும். நம்ம டீம்ல பயப்படுற ஒரு ஆள் தான் இவனா தான் இருப்பான். இவனே அதை நினைச்சு செதறல. எங்க போறோம்னு ஐடியா இருக்கு. போக போக நீங்களே அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேமராமேன் நல்லா இருக்கு, நல்ல டேஸ்ட் தான், சூப்பரா குடுக்குறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சஞ்சய். நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நைட் ரைடு. சும்மா அப்படியே போற போக்குல ஒரு காட்சின்ற மாதிரி போற போக்குல அப்படியே எடுத்துட்டு பார்க்கலான்னு சாப்பிட போறோம். என்ன சாப்பிட போறோம்னு தெரியல. பிரியாணி இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அங்க போனா தெரியும் பிரியாணி சாப்பிடுவானுங்களா. பீச்சுக்கு போறோம். 2-3 ஐடியா இருக்கு. அப்படியே இந்த வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணுவோம். நம்ம யாரு கூட போறோம்னா நம்ம டீம் பசங்க தான். கொஞ்சம் தள்ளி போயிட்டு அவனை காட்டு, அப்பதான் பிரேம்ல அதோ அந்த தலைவரை காட்டு. அந்த தலைவா நம்ம இந்த மர்மர் படத்துக்குன்னு ஒண்ணு போன ஞாபகம் இருக்கா? ஆமா, சொல்லுங்க ப்ரோ. அந்த மர்மர் படத்துக்கு போனோம்ல, அது எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட ஃபீட்பேக் ப்ரோ. அந்த படம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் பயன்றது கிடையாது. ஏன்னா நம்ம டீம்ல பயப்படுற ஒரு ஆள் தான் இவனா தான் இருப்பான். இவனே அதை நினைச்சு செதறல. எல்லாம் அந்த அளவுக்கு ஒத்து இல்ல படம். எல்லாம் இந்த காசு கொடுத்துட்டு தான் எல்லாம் அந்த வேலையை நோத்துறாங்க. யாரும் போய் பாத்துறாது, வேஸ்ட் தான். ஆனா அந்த அளவுக்கு ஒத்தே கிடையாது. பாக்காதீங்க அப்படின்னு இல்ல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க ஜஸ்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு இதுலதான் போனோம். ஆனா அங்க பார்த்தா மொக்க படம் வந்து சொன்ன அளவுக்கு அவ்வளவு ஹைப்பு கொடுத்த அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஹைப்புக்காக போய் பார்க்கலாம் ஒரு வாட்டி. படத்தை பத்தி அதாவது படத்தை பத்தி சொல்லணும்னா சிம்பிளி வேஸ்ட். ஹாப்பி பர்த்டே அக்கா. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஒண்ணுமே கிடையாது. படத்தை பார்த்து ஏமாந்துட்டேன் நானு. இல்ல 2 நாள் பிளான் பண்ணது அந்த படத்துக்கு. 190 ரூபாய் டிக்கெட் வேஸ்ட். 190 ரூபாய் கொடுத்த ஒரு படத்துக்கு போய் பார்த்த ஒரு முட்டாள் நாங்களா தான் இருக்கும். ஆனா அந்த டைரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தப்பு சொல்ல முடியாது. அவங்களோட பெஸ்ட் எடுத்திருக்காங்க, ஆனா அது ஒஸ்டா எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். என் முகத்தை பார்த்தா தானே சந்தோஷப்படுவீங்க. அதான் எனக்கு பிடிக்கும். இப்ப சிம்பிளி சரத் யூடியூப் சேனல்லே பார்த்துட்டு போயிடலாம் நம்ம. ஐயோ, சூப்பரா பண்ணுவாரு. இல்ல அவர் அதோட மஜாவா பண்ணுவாரு. இதான் சொன்னாலே கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும்ன்ற. ஷேக் கேமரா ஷேக் தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃபே கேமராமேன் போட்டுறாங்கன்னு தெரியல. சொல்லு ப்ரோ. அதே சொங்க நான் சொல்லணும்னா ப்ரமோஷனுக்கு செலவு பண்ண காசு படத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். அந்த காசு எல்லாம் வச்சு அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் மஜா மஜா மஜா. ஒண்ணு சொல்றேன்னா, படம் ரொம்ப வேஸ்ட். தூக்கம் கூட வரல. முகேஷ் ஒரு வருஷம் குட்கா தின்ன. அதுதான் அந்த ப்ரமோஷனுக்கு கொடுத்த காசை வந்து அத வந்து அந்த படத்தை நல்லா எடுக்க முயற்சி பண்ணிருக்கலாம். பட் ஒஸ்ட்னும் சொல்ல முடியாது. ஆனா கஷ்டப்பட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க அதுக்காக. அத அவங்களோட கஷ்டத்தை நம்ம டக்குன்னு ஒரே 2 நிமிஷம் பிடிச்சு இல்ல அது ஒண்ணும் தப்பு இல்ல. கேட்டுதான் அந்த 2 நிமிஷம் அந்த ஏ கண்டென்ட் ஒண்ணு சொன்னாங்கல்ல, அது அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அந்த ஏ கண்டென்ட் அங்க 2 நிமிஷம் ஏ கண்டென்ட்க்கு எதுக்கு அந்த படத்தை ஃபுல்லா பார்க்கணும். ஏதோ பண்ணிருக்காங்க அந்த படத்தை. அதனால ரிவ்யூ லாஸ்ட் டைம் சொல்லணும்னு இருந்தோம். சம் வீடியோ எல்லாம் கொஞ்சம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அதான் சோ பாப்போம். இதோட இப்ப எல்லாம் ஹெல்மெட் எல்லாம் போட்டு இதோட வீடியோல சந்திக்கலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க போறோம் எனக்கே தெரியாது. பின்னாடி கொண்டாலும் சொல்லணும். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ நைட் அவுட் போயிட்டு இருக்கோம் பசங்க கூட. எங்க போறோம்னு ஐடியா இருக்கு, போக போக நீங்களே அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வைப் பண்ணிட்டே போறாங்க, பயங்கரமா வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் நம்மளுக்கு புது கேமராமேன் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அவர் பேர் வந்து பேர் என்னன்னா பரத். அதனால பேர்லாம் தெரியும், சும்மா பண்ணுதான். பரத்ன்ற ஒரு நம்ம தம்பி தான் கேமரா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒருத்தர் கேமரா பண்ண வேண்டியதான். யாரு இப்ப என்ன சொல்ல போறான், எவனுக்கு என்ன தெரியும் பண்ண வேண்டியதான். ஏன்னா எல்லாருமே நம்ம பசங்க தான், யாருமே நம்ம தனியா பிரிக்கவும் முடியாது. நீ இதுதான் பண்ணும் இதுதான் பண்ணும், எல்லாமே பண்றோம். அதனால அப்படியே ஒரு இதுல போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ரூம்ல கிளாஸ் எடுத்தாலும் அது மாதிரி கிளாஸ் எடுத்தோம். ரூம்ல கிளாஸ்ல எடுக்கலையா? கிளாஸ் எடுக்கல சொல்றேன், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம் நம்ம பையனை. எங்க நம்ம போறோம்னா நம்ம அண்ணா நகர் தான் போறோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க கூட்டு போறோம் கூட தெரியல. தூங்கிட்டு இருந்தோடனே எழுப்பி கூட்டு வந்துட்டாங்க. இங்க பார்த்தோன்னா ஃபுல்லா ரஷ்ஷா இருக்கு. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே, சொல்லுங்க ரிவ்யூ. எஸ், அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. 200 மட்டன் பிரியாணி வந்து ஒர்த்து தான். 200க்கு இவ்வளவு சாப்பிட்டாலாம் இருக்காது. ஆமா, நல்லா கறியும் நல்லா சாஃப்டா வந்துருக்கு. ஏன்னா நிறைய கொழுப்பு போடுறாங்க போல. மற்றபடி ட்ரை பண்ற கூடிய ஒரு ஸ்பாட்டு தான் இது. நல்லா தான் இருக்கு. நீங்களும் இந்த அண்ணா நகர் சைடு வந்தீங்கன்னா நம்மளோட ராம்போ மட்டன் பிரியாணி, கடை பேர் வந்து ராம்போ மட்டன் பிரியாணி, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுல வந்து ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேர் செட் ஆகாது. பட் எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு எப்படின்னு தெரியல. ஆனா ஆஹா ஓஹோன்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. ஒரு மட்டன் பிரியாணியோட டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் வந்து ஈஸியா கிடைக்குது. ஸோ ஓகே தான். இங்க என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா 230 rupeesக்கு வந்து ஒரு காம்போ கொடுக்குறாங்க, 200க்கு ஒரு காம்போ கொடுக்குறாங்க. நான் பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எக்கு, பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி. மட்டன் பிரியாணி, பாயில் எக், அப்புறம் பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா, கிரேவி, அந்த பிரிஞ்சால் கிரேவி வந்து 200. ஏன்னா அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 230க்கு வந்து 65 ஒரு 3 to 4 பீஸ் கொடுக்குறாங்க. 200க்கு வந்து அது கிடையாது. நார்மல் பிரெட் அல்வாலாம் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. சாப்பிடலாம், ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணிட்டு போகலாம். பிடிச்சவங்களுக்கு சாப்பிடுவாங்க, அது செட் ஆகாதவங்க நமக்கு அது தெரியாது. நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்கு. மொத்தமாக சாப்பிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பீஸ் அந்த அளவுக்கு இல்ல, ரெண்டே பீஸ் தான் கொழுப்பு தான் பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருந்தது. அதுவும் உருப்படியா இல்ல, கொழுப்பு தான் ஃபுல்லா. நார்மல் தான் ப்ரோ, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நார்மல் தான், ஒரு வாட்டி சாப்பிடலாம், அதுக்கு மேலே தான் சாப்பிட முடியாது. சாப்பிடலாம், ரொம்ப ஆஹா. ஒரு பிளேட்டை வாங்கி 3 பேர், மொத்தம் 2 பிளேட் வாங்கி 6 பேர் சாப்பிட்டுருக்கோம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்ம கடைக்கு என்னென்ன ஸ்பெஷல் தான் ப்ரோ? ப்ரோ மட்டன் பிரியாணி தான் ப்ரோ நம்ம கடைக்கு ஸ்பெஷலே. சூப்பர் சூப்பர். ஏதோ மட்டன் பிரியாணி மட்டும் தான். மட்டன் பிரியாணி மட்டும் தான் ப்ரோ. 200 ப்ரோ மட்டன் பிரியாணி. ஓகே. 230 ரூபீஸ்க்கு சிக்கன் 65 பீஸ் ரெண்டு ஆட் ஆகும். ஓ ரெண்டு பீஸ் ஆமா. நைஸ் 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 ப்ரோ. டெய்லியும் கடை இருக்கா இல்ல வீக்லி வீக்லி? கடை இருக்கு ப்ரோ. மண்டே மட்டும் வீக்லி மண்டே மட்டும் லீவ் ப்ரோ. ஓகே ஓகே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. Okay. நல்லா இருக்கு. நல்ல டேஸ்ட் தான். சூப்பரா குடுக்குறீங்க. Thank you. இன்னும் நல்லா கொஞ்சம் கீப் அப் பண்ணி எடுத்துட்டு இதுவே புதுசா இருக்கு. மேல டாப்ல யார் ஐடியா ப்ரோ? ஓனர் தான் ப்ரோ எல்லாம். ஓனர் வேற ஆள் அவர். வேற ஆள். ஓகே ஓகே. உங்க நேம் ப்ரோ? முருகன். சரி நம்ம அண்ணா நகர் சைடு வந்தீங்கன்னா முருகன்ற ப்ரோ நம்ம ராம்போ மட்டன் பிரியாணி ஷாப்ல வந்து இருப்பாரு. ஸோ கேட்டிங்கன்னா நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்றத போக போக கண்டினியூ பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஓகே தேங்க்யூ.